ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டாங்களா? ஸ்கேன் ரிப்போர்ட்லாம்? கொடுத்தாச்சுக்கா. நானும் குழந்தைய பார்த்தேன்க்கா. அழகா இருந்துச்சு தெரியுமா? மூக்குலாம் காமிச்சாங்கக்கா. 3 மாசத்துலயே மூக்கு வளர்ந்துருமா என்ன? ம் நம்மளுடைய கழுத்து தண்டில் ஒரு தசை பகுதி மாதிரி வளரும். அந்த தசை பகுதியிலேருந்து நம்மளுக்கு மூளைக்கு போகிற நரம்பு, அதுக்கப்புறம் மூக்கு, கால், இதெல்லாம் க்ரோத் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேனில் பார்ப்பாங்க. சரியா? நீ பார்த்தியா? ஆமாக்கா, நானும் பார்த்தேன். அழகா இருந்தாங்க. இருந்தாங்களா? அதுக்குள்ளேயே பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? என்ன சிரிக்கிற? எப்பவுமே ஆஸ் யூஸ்வலா பசங்க தான் பொண்ணு வேணும்னு கேட்பாங்க. இப்ப நீயே பொண்ணு வேணும்னு கேக்குறியா? அப்படியெல்லாம் இல்லக்கா. துர்கா இல்ல, இவரு தான் காரணம். எப்ப பாரு என்கிட்ட பேசும்போது பொண்ணுதான்னு சொல்லி அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டு கேட்டு எனக்குமே அவங்க அப்படின்னு தான் வருது. இவங்க அப்படியே மாத்திட்டாங்க என்ன. இவனுக்கு வேற வேலையே இல்லானோ, இதேதான் வேலை. ரோஷன் வயித்துல இருக்கும் போது இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தான். பையன் தான் வருவான்ட்டு. ஆனா இவன் சொன்ன மாதிரி கரெக்டா பையன் தான் பிறந்தான். ஒருவேளை ஒண்ணு பண்ண ரகு, நீ வேணா டாக்டர் வேலையை விட்டுட்டு கிளி ஜோசியம் பாக்குற வேலையை வேணா எடுத்துக்கிய. இல்ல 2 பேரும் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? 2 பொம்பளைங்களும் சேர்ந்து ஒரு ஆம்பளைய, அதுவும் தனியா இருக்க ஆம்பளைய என்ன அபியூஸ் பண்ண பாக்குறீங்களா? இருங்க என் பொண்ணு வரும். அதுவும் இல்லாம என்னுடைய பெரிய தூணை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். அதனாலதான் அமைதியா இருக்கேன். அது யாரு சார் உங்க பெரிய தூணே? வேற யாரு? என்னுடைய செல்ல குட்டி ரோஷன் தான். அவன் வந்திருக்கணும் இங்க. ஆமா, அவன் வந்திருக்கணும். இங்க இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் விளையாடுவாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஒருத்தரையும் வேலை செய்ய விட மாட்டான். அதுக்கு தானே நீ பிளான் பண்ணிட்டு இருக்க. ஏண்டி என்னடி ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க? வந்த அட்டெண்டருக்கு ஒரு சேர் கூட கொடுக்க மாட்டீங்க. உட்காருன்னு சொல்றது இல்ல, எதுவும் சொல்றது இல்ல. இதுதான் நீங்க ஹாஸ்பிட்டல் நடத்துற லட்சணமா? என்ன மறைக்கிற? இங்க பாரு, அட்டெண்டர் நானு காசு கொடுத்து பாக்குறேன். ஓசியில ஒன்னும் பாக்கல. நாங்க கேட்டா பதில் சொல்லிதான் ஆகணும் டாக்டர். என்ன இப்படிதான் எங்களை ட்ரீட் பண்ணுவீங்களா நீங்க? ஒரு சேர் கூட இல்ல, ஒரு ஃபெசிலிட்டி கூட இல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல. கண்ணு தெரியாத கபோதி, பின்னாடி திரும்பி பாரு, சேர்லாம் இருக்கு. பேஷண்ட் கூட சேர் போடணும்ல, அப்பதானே என்னால உட்கார முடியும். ஏன் பின்னாடி திரும்பி உட்கார மாட்டீங்களோ சாரு? அது இருந்தாலும் நீ கரெக்டா கவனிச்சிருக்க வேண்டாமா அட்டெண்டரை? ஆமாடா, ஆமா. பேஷண்ட பாப்பாங்களா இல்ல அட்டெண்டரை பாப்பாங்களா? முடிக்கிட்டு உட்காரு. சே, இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல். அப்பவுமே சொன்னானு இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டான்னு சொல்லிட்டு. ஆமா சார், நானும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேலையை விட்டு போலான்னு தான் இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பக்கி பையன் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான். கரெக்டான நேரத்துக்கு வேலைக்கு வர மாட்டான். அப்படியே வேலை வந்தாலும் பாதியிலே ஓடிடுவான். இது வரைக்கும் ஒரு நாளும் ஒரு பேஷண்ட்டையும் கரெக்டா கண்டினியூ பண்ணதே இல்லை. பாதி பேஷண்ட்டை பாப்பாரு, பாதி பேஷண்ட்டை பார்த்துட்டு நீங்க பாத்துக்கோங்கன்னு ஓடிடுவாரு. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒன்னு அவரை துரத்தணும், இல்ல நாங்க எல்லாரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு போறோம். சே, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அவரு நல்லவரு வல்லவரு நானும் தெரிஞ்சவருன்னு நான் கேள்விப்பட்டேன். 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? மாத்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லுங்கக்கா. சரி கொடு. ஏதாச்சும் தொந்தரவு இருக்கானோ? ஏதாச்சும் டிஸ்கம்ஃபர்டபிள் எதனா? இல்லக்கா, அதெல்லாம் எதுவும் இல்ல. கால் வீக்கம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? வாமிட்டிங் ஓவரா? இல்லக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நார்மலாக தான் இருக்கேன். அப்பப்போ மட்டும் லைட்டாக பேக் பெயின் வருது. மற்றபடி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேக் பெயின் அப்படி தான் வரதான் செய்யும். ஓகே. பேக் பெயினுக்கான டேப்லெட்ஸ் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகே? ஓகேக்கா. ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே ஓகேவா தானக்கா இருக்கு? எதுவும் பிரச்சனை இல்லையே? என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு. ஏதாச்சும் பிரச்சனையாக்கா? இல்லை அனு, எதுவும் பிரச்சனை இல்லை. நார்மலாக தான் இருக்கு எல்லாமே. அனு, இங்கே பாரு, பேபி எல்லாமே நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? பட் ஆனால் இங்கே பாரு, இதே மாதிரி நீ வெயிட் லாஸ் மாதிரி ஏதோ ஜேர்னி மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, குழந்தை ரொம்ப குட்டியாக தான் பிறக்கும். கொஞ்சமாச்சும் நல்லா சாப்பிடு ஆரோக்கியமாக. உனக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உன்னுடைய டாக்டர் பர்சனே பக்கத்தில் இருக்காரு. இதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா? ஏய், என்ன திட்டுற? நான் என்ன பண்ணேன்? மேடம் வெயிட் எவ்வளோ தெரியுமா இருக்காங்க? 43 தான் இருக்காங்க. 43? அக்கா, நான் 39 தான் இருந்தேன் நான் கன்சீவ்னு தெரியும் போது. ஆனா இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல? இன்க்ரீஸ் ஆயிருக்குதான் அனு, பட் இருந்தாலுமே வெயிட் இது பத்தாது. இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும். நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும். கீரை அதிகமாக எடுத்துக்கோ. கால்சியம் ஃபுட்டாக ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கோ. பால் தினமும் குடி. சரியா? அக்கா, பால் சாப்பிட்ட ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருதுக்கா. அப்படிதான் இருக்கும். அதுக்காண்டி அது பால் சாப்பிடாமே அவாய்ட் பண்ண முடியுமா? நான் உனக்கு கால்சியம் டேப்லெட் ரெஃபர் பண்ணுறேன். சரியா? கால்சியம் டேப்லெட்டும் அயன் டேப்லெட்டும் எடுத்துக்கோ. எந்த மாதிரி எடுத்துக்கணும் நர்ஸ் உனக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோ. சரி, ஓகேக்கா. டபுள் மார்க் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாங்கல்ல ஆல்ரெடி? டபுள் மார்க் டெஸ்டா?
ஆமாம் ரகு, நான் அப்புறம் சொல்கிறேன். நீ டபுள் மார்க் டெஸ்ட்க்கு வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்துரு, சரியா? இல்லை நாளைக்கு ஃப்ரீயாக தான் இருக்கேன்னா நாளைக்கே வந்துரு. ரகு, நீ கூட்டிகிட்டு வந்துரு அவளை. அது நார்மல் ஸ்கேன் தானக்கா? அது என்ன டெஸ்ட்டுக்கா அது? அது நார்மல் பிளட் டெஸ்ட் தான்மா, அது எதுவும் பிரச்சனை இல்லை. குழந்தை எப்படி இருக்குது, முளை வளர்ச்சிலாம் கரெக்டாக இருக்கா, அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான், எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? இப்போ நீ வீட்டுக்கு போகலாம். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். ம் அனு, நீ வெளியே வெயிட் பண்ணு. இந்த ஒரு கேஸ் பத்தி பேச வேண்டியிருக்கு, நான் வந்துடுறேன். சரி. மீனு மீனே மீனு மீனே 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 அங்கனியம்மா அந்த வாழையங்கம்மா. மீனே 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 மீனே. அட கடவுளே, இப்பதானே சத்தம் கேட்டுச்சு. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்குள்ளலாம் அந்த தெருவுக்கு போயிருக்காங்க. சரி, கொஞ்ச நேரம் நிப்போம் வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. இதே வேலையதான் போச்சு. மீன் மீனுன்னு கத்த வேண்டியது ஒரு 5 நிமிஷம் நின்னாதானே ஆட்கள் வருவாங்க, வந்து வாங்க செய்வாங்க. அப்படியே எடுத்துட்டு போனா எப்படி வருவாங்கப்பா? விளக்கு வச்ச நேரத்தில மாமன் வந்தான். ஏ வசந்தி, வசந்தி! ஐயோ மனுஷா, இரு வாரேன். மனுஷனுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பார்த்தாலும் வசந்தி வசந்தி நீங்கிட்டு. என்னத்த சமைச்சு வச்சிருக்கான்னு பாப்போம். எல்லாத்துலயும் காலி காலியா தான் போட்டு வச்சிருக்கா. இதுலயும் காலியா தானே கிடக்கு. என்னங்க, என்ன வேணும்? என்ன வேணுமா? பிள்ளைக்கு சோத்தை கட்டி விடுன்னு சொல்லிட்டு சோத்தை மட்டும் பொங்கி வச்சுட்டு காய்கறி எதனா செய்யுன்னு சொன்னதுக்கு வேண்டாங்க. அவ பக்கத்துல இருக்க பிள்ளைகிட்ட வாங்கி சாப்பிட்டுப்பான்னு சொல்லி விட்டுட்டான். வீட்டுல இருக்கிற சமைக்கிறதுக்கும் உனக்கு ஆக்கம் வர மாட்டேங்குது. உனக்கு எத்துக்கிட்டு ஒரு மிதி மிதிச்சுன்னு வச்சுக்கோ. இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோ மனசுல நீ? இப்ப நான் என்னத்த திங்க? சேங்க, நீங்க என்னத்த திங்கன்னு ஏங்க சத்தம் போடுறீங்க? உங்க தம்பி வீட்டுல மீன் குழம்பு ரெடி ஆக்கிட்டு இருக்கு. இருங்க, நான் போயிட்டு ஒரு கிண்ணத்துல மட்டும் மீன் குழம்பு வாங்கிட்டு வரேன். அதை ஊத்தி சாப்பிட்டுக்கலாம் 2 பேரும். இங்க பால் வசந்தி, வர வர நீ போற போக்கே சரியில்லை. வெளியே மீன் கராமாவே நிறுத்திட்டு வந்திருக்கேன். போய் ஒரு 50 ரூபாய் இல்ல 100 ரூபாய் போல மீனை வாங்கிட்டு வா. சாலை மீன் நல்ல துண்டு துண்டா கிடக்கு. போ. இங்க சால மீன்ல கழுப்ப முடியாதுங்க, வேலைப்படி. இப்பதான் கிளம்பி இருக்கேன். இப்படி பவுடர் அடிச்சுக்கிட்டு ரோஸை வச்சுக்கிட்டு எந்த உள்ளூர் அழகியா இல்ல வெளியூர் அழகி போட்டிக்கு போறீங்களா? எங்கன்னு கிளம்பி இருக்கீங்க? அந்த 4 பேர் கூட உட்காந்துக்கிட்டு அந்த பனை மரத்துலயே இல்ல தென்னை மரத்துல உட்காந்து கதை அடிக்கிருக்கு அதானே? வீட்டுல ஒரு வியாழச்சி இருக்க முடியல உன்ன. இப்ப எதுக்கு கத்துறீங்க? இல்ல எதுக்கு கத்துறீங்க? உங்க பட்னியா போட்டா கொல்றேன். அத சோறு பொங்கி வச்சிருக்கலாம். இருங்க, போயிட்டு உங்க தம்பி வீட்டுல குழம்பு வாங்கிட்டு வரேன். இங்க பாரு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது வீட்டுல சமையல் பண்ணுன்னு சொல்லிட்டு. இதே ஆக்கத்துல இருந்தான்னு வச்சுக்கோ, மிதிச்சிருவேன் மிதி. என்னங்க பிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? குழம்பு வைக்கிறதுனா சும்மாவா காரியம்? தக்காளி வைக்கணும், அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மசாலா சட்டு சாமா எல்லாமே கிடக்கலாம். இது போய் பக்கத்து வீட்டுல குழம்பு வாங்கிட்டு வந்தா ஓசிலே கிடைச்சிடும்ல. அதுவும் இல்லாம கேஸ் வேற இல்ல, சும்மா கடைங்க. என்ன விலை விலைக்குதுன்னா 500 இல்ல 1500 ரூபாவா. உனக்கு காசு தரதானே செய்யறேன், அப்புறம் என்ன? நீங்க சும்மா இருங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். கால் 2 இருந்தாதானே நீ போடா. கால 2 முடிச்சு போறேன். ஐயா எம்மா, முடிச்சு விடுங்க, எங்க முடிச்சு விடுங்க, விடுங்கன்னு சொன்னேன். இனி எங்கேயாச்சும் பக்கத்து வீட்டுல போயிட்டு குழம்பு வாங்கிட்டு போறியா நீ? காலு 2 குழந்தை தானே. காலை இன்னைக்கு கொம்பு எடுத்து முழிக்கிறான மட்டும் பாரு. குழம்பு வைக்க சொன்னா காய்கறி ஆகும், அது ஆகும், இது ஆகும்னு சொல்லிட்டு அப்ப சமைக்க தர பொருள் எங்க? விடுங்க சொல்றேன், விடுங்க. ஒழுங்கு மாதிரியே போ. மீனாங்க விக்கு போய் வாங்கிட்டு வர வழிய பார்த்து குழம்பு வை. இல்லோன்னு வச்சுக்கோ, மிதிச்சிருவோம் மிதி. ஐயோ கம்பா கடவுளே, என்ன அடிச்சு கொள்றானே, யாராச்சும் வாங்கலே. ஐயோ வாங்கலே என்ன கொள்றானே, வாங்கலே. சத்தம் போடாதான் சொன்னேன். எந்தி. ஐயோ எந்தின்னு சொன்னேன். ஐயோ காப்பாத்துங்களே. எந்தின்னு சொன்னேன். நீங்க போய் வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்குங்க. என்ன விட்டுருங்க. இதெல்லாம் பொம்பளைன்னு தெரியல. பெத்த பிள்ளைக்கு சோத்தை பொங்கி காய்கறி கூட்டுன்னு அங்கங்க பார்த்து செஞ்சு வடிக்கிறாங்க. இங்க என்னன்னா பக்கத்துல வர பிள்ளைகிட்ட வாங்கி திங்குன்னு சொல்லிக்கிட்டு தூர போந்தால போய் வாங்கிட்டு வந்து 1/2 மணி நேரத்துல குழம்பு ஏத்தலான்னு தானே இருக்கு இன்னைக்கு. தூர போந்தால. சே, இந்த வீட்டுல மனுஷன் நிம்மதியா சோத்தை திங்க முடியுதா? என்னதான் கண்டாவியோ. போயிட்டானு பாப்போம். என்ன மிதிக்கா? சரி, நெட்ட காலை எப்படி வச்சு மிதிக்காம்பரு. கொஞ்சமாச்சும் கூறு இருக்கா இவனுக்கு? ஆமா, பக்கத்துல வாங்கி கொடுத்த தின்னுட்டு கடக்க வேண்டியதானே. அதை வச்சுட்டு இதை செய்ய அதை செய்யிட்டு. சரி போவோம், இல்லைன்னா அதுக்கும் வந்து மிதின்னு மிதிப்பான். சி, என்ன கத்துறேன். ஒருத்தியும் வந்து காப்பாத்த மாட்டேன்டால. அம்மா, என்ன ராணியக்கா இங்க
இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? வீட்டு வேலை முடிச்சாச்சா? ஆமா, வீட்டு வேலை முடிச்சாச்சு. வீட்டு வேலைன்னு என்ன கிடக்கு? இந்த பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு விரட்டி விட்டா வீட்டு வேலை எங்க இருக்கு? அதோடய சேர்த்து முடிச்சிரும் பார்த்துக்கோங்க. மத்தியானத்துக்கு தான் ஏதாச்சும் குழம்பு ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ரோட்டோரமாக மீன் சத்தம் கெடுச்சு. ஆனால் மீன்காரமாக வந்த மாதிரியே இல்லை. அதான் சரி எப்படியான இந்த வயலையும் திரும்பி போகணுன்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். வருவாங்களா வாங்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு. அந்த மனுஷன் மீன் குழம்புன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு. இன்னைக்கு மதியம் வாரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன இந்த சைடு எப்பவுமே தோட்டத்துக்கு போயிருவீங்க? நானும் மீன் வாங்கலாம் தான் வந்தேங்கோ. மீனையும் சத்தம் கெடுச்சு. நீ அப்பவுமே வந்த நீயே பிடிக்கல போல. இப்போ வந்திருக்கேன் பாருங்க. நானே வீட்டில் ஒரே வேலையாக தான் கிடக்கு. தோட்டத்து வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்லேயும் பார்த்துக்கிட்டு எங்கே முடிய மாட்டேங்குது. பூ மாதிரி ஒரு வேலைக்கும் கொள்ள மாட்டேங்கா. அவன் இருந்தான் அப்போ மச்சு தோட்டத்துக்கு போய்கிட்டு அப்படி இப்படின்னு வருவான். இப்போ அவனும் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு போயிட்டானா. ஒரு வேலையும் செய்யறதுக்கு ஆள் இல்லக்கவும் எல்லாம் நான் வந்து இழுத்துப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? சரி சரி. பூ மாதிரி நல்ல பிள்ளை தானே, எல்லா வேலையும் செய்வாளே. செய்வாரணிக்கோ இந்த வாட்டி 10ஆப்பு படிக்கால, அதனால படிப்புன்னு சொல்லிட்டு காலையிலேயே ஓடிடுறா பார்த்துக்கோங்க. 7 மணிக்கெல்லாம் வர சொன்னாங்க, 7 மணிக்கெல்லாம் வர சொல்லிங்கடான்ட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும்போது எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் போவா. வீட்டில் சோத்தை மட்டும் தான் பொங்கி வச்சுட்டு போவேன். அவளே கூட்டுக்கறி எல்லாத்தையும் பொங்கி வச்சிருவா. அவன் அப்பங்காரனுக்கு என்ன வேணுமோ ஏது வேணுமோ பார்த்து நான் தோட்டத்து வேலையை மட்டும் பார்த்துப்பேன். இப்போ நான் காலையிலே போகிறதுனால வேலை கொள்ள மாட்டேங்குதுக்கோ, இருக்க முடியல. குறுக்கெல்லாம் என்ன வலிக்கு தெரியுமா? சரி, அப்போ அண்ணங்கிட்ட சொல்லி தோட்டத்து வேலையை பார்க்க சொல்ல வேண்டியதானே? யாரு? உங்க அண்ணனா? ஆமா, பார்த்துட்டு தான் மறு வேலை பாப்பா. அந்த மனுஷனுக்கு குடியும் குத்துமாலே நிறைய கிடக்கு. குடிச்சிட்டு ஊதாரியே சுத்திக்கிட்டு கிடக்குறக்கு. பிள்ளைக்கு கல்யாணம் இது குழந்தைய பிறக்க போகுது. இன்னும் அப்படித்தான் இருக்கா அந்த மனுஷன் தீர்ந்தான்மை. இதுல பூமாரிய வர எப்படித்தான் கரையத்த போறணும் பயமா இருக்கு ராணி. யாங்கோ கவலைப்படுறீங்க? அதான் நம்மளாம் இருக்கோம்ல. அதெல்லாம் பூமாரி நல்ல பிள்ளை, நல்லா படிக்குது. அந்த பிள்ளை நல்லா படிக்க வைங்க. அவள் வாழ்க்கையை அவளே பார்த்துப்பா. இந்த காலத்துல பிள்ளைங்களுக்கு படிப்பு தாங்க முக்கியம். அதுவும் சரிதான். ஆமா, நீ தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா 3 பேரும் எங்க இருந்தாலும் ஓடி வந்திருப்பாளுங்களே. எங்க? அது வசந்தி வீடு பக்கத்துல வரல இருக்கு. கொஞ்சம் கிட்ட வாங்க. என்னாச்சு ராணி? ஏதாச்சும் சண்டையா போட்டுட்டீங்க 3 பேரும்? அதெல்லாம் இல்லக்கோ, வசந்தியோட மாப்பிள்ளை வசந்தியை போட்டு அட்டி நடிச்சுக்கிட்டு கிடந்தாரு. எங்க போக தனியான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்துட்டேங்கோ. அதனாலதான் போல பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருந்திருப்பா. சரி, அதுவும் புருஷன் முண்டாட்டி சண்டையில நம்ம எங்க போறதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன காரணத்துன்னு தெரியுமா? தெரியலக்கோ, ஏதோ சோத்த பொங்க அதை பொங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த மனுஷன். இவ ஏதோ பாட்டு படிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. சரியா என்னன்னு வேளாங்களை பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாம நம்ம எதுக்கு அடுத்தவங்க வீட்டு கதையை கேட்டுக்கிட்டு இருப்பானேன்னு அமைதியா உட்காந்துக்கிட்டேங்கோ. சரி, இவளுக்கும் இருக்க முடியாது ராணி. ஆமா, இவளுக்கு ஒரு கரையில கொல்ல முடியாது பார்த்துக்கோ. வீட்டு வேலையும் சரியா செய்ய மாட்டாளாம், சோறும் பொங்க மாட்டாளாம். அப்போ பொம்பளைன்னு எதுக்கு இருக்கா வீட்டுல? நான் கேட்கேன். என்னையும் எடுத்துக்கோ, மருமவ வரதான் செஞ்சா. எனக்கு என்ன வேலையை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா? அவ பாட்டுக்கு நீ அவன் புருஷனை கூட்டிக்கிட்டு தண்ணி கொடுத்துன்னு போன மாதிரி போயிட்டா. வயசான காலத்துல என் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போகாத என் புருஷனையும் பார்த்துக்கிட்டு தோட்ட வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கலையா? இவளுக்கு என்ன கேடுன்னு கேட்கேன். அவன் மாப்பிள்ளை அழகு போல வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்து தரான். அதை வச்சு குடும்பம் நடத்த வேண்டியது தானே. அதை விட்டுட்டு சோறு கூட பொங்க மாட்டாளாம் தெரியுமா? அப்படியாக்கா? உங்களுக்கு யாருக்கா சொன்னது? எனக்கு அவ பக்கத்து வீட்டு மூக்கமா இருக்காள, அவ தான் சொன்னாவோ சின்ன மாமியாரி. அவ தென்னை மட்டை எடுக்கிறக்காண்டி என் வீட்டுக்கு வருவா பார்த்துக்கோங்க. அந்த தென்னை ஒலி எடுத்துட்டு வந்தான்னா அதை ஈக்க கிழிச்சு அந்த பெருக்கிறதுக்கு விளக்கமாற செஞ்சுப்பான். அதனால வந்து ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. அவ தான் சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியுமா? ஸ்கூலுக்கு போற பிள்ளைக்குக்கா சோத்த பொங்கி தர மாட்டேங்கலாம். ஏன்க்கா இப்படி போய் சொல்றீங்க? நானே நிறைய வாட்டி பாத்திருக்கேன். சாப்பாடுலாம் கொடுத்து விடுவாளே, சோறு மட்டும்தான் பொங்கி தருவாளாம். கறி கூட்டெல்லாம் எதுவும் இல்லையா. பக்கத்துல பிள்ளைகிட்ட வாங்கி சாப்பிடுன்னு சொல்லிடுவாளாம். அட கடவுளே, பிள்ளைக்கு கூடவா வாய் ருசியா செஞ்சு தர மாட்டேங்க? ஆமா சக்கா வாரா. என்னக்கோ 2 பேரும் ஏதோ கதை விட்ட மாதிரி இருக்கு. அது என்னம்மா கரை விட போறோம்? ஒரு கதையும் இல்லை. மீன் வண்டி வந்த மாதிரி இந்த சத்தம் கேட்டுச்சு. அதான் மீன்காரமாவை பார்க்கலாமேன்னு வந்தேன். அவங்க அந்த தெரு ஓடி போயிட்டாங்களாம். அதான் ராணியக்கா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நானும் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். வா என்ன நீ இந்த சைடு வந்திருக்கா? நானும் மீன் வாங்கலாம் தான்க்கா வந்தேன். அப்படியாம்மா? சரி. குழம்பு இன்னும் ஏத்தலையோ? நீயோ காலையில இருந்து இன்னும் ஒரு சமையலும் ஆவலையோ? இல்லக்கோ, காலையில சமையல் செஞ்சு முடிச்சேங்கோ, சாப்பிட்டாச்சு.
சாப்பிட்டாச்சு. இப்ப மதியானத்துக்கு நாக்கு ருசியா ஏதாச்சும் வேணும்னு அந்த மனுஷன் கேட்டாரு பார்த்துக்கோங்க. அதான் சரி ஆசையா கேட்காருன்னு சொல்லிட்டு இந்த மீன் சத்தம் கேட்டுச்சுல, அதை நானும் தாக்க வந்தேன். ஏதோ நீங்க அவர் சொல்லி விட்ட மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சோறு பொங்காம எந்த மனுஷியாச்சும் வீட்டுல இருப்பாளா என்ன? சீச்சி, எனக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லை பார்த்துக்கோங்கக்கா. சோத்தெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு கரெக்டா பொங்கிடணும். ஏதோ அந்த மனுஷன் மீன் சத்தம் கேட்டதுனால மீன் சாப்பிடணும் போல இருக்கு வசந்தின்னு சொன்னாரு. சரி தான் மனுஷனுக்கு செஞ்சு கொடுப்போமேன்னு வந்தங்க வாங்கி. சரி சரிம்மா சரி, அங்கனே உட்காரு வருவாங்க. சரிக்கோ. பாத்தீங்களாக்கோ எப்படி சொல்றானே? ஆமா ஆமா, இவளை பத்தி தெரியாதுல்ல நம்மளுக்கு, அதனால இப்படி சொல்றாளா இருக்கும். சும்மா தலை ஒரு படியால சுத்திக்கிட்டு வருது. குழம்பு கூட்டியாச்சு, மீனும் செல்லெல்லாம் எடுத்தாச்சு, பாதி மீன் கிடைக்கணும். ஏமா என்னம்மா ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னாச்சு? ஏதாச்சும் பண்ணுதா? அமைதியா பேரு சொல்லிட்டேன். ஆமா, வாயில நல்ல நல்ல வார்த்தையா வந்துரும், ஒரு மாதிரி வராது. என்னல நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? என்னமோ என்னாச்சுமோ? இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? இருக்கிற வேலை கொள்ளாதுன்னு சொல்லிட்டு மீனை வேற வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா. அதை யாரு கழுவி கூட்டி குழம்பு ஏத்துறா? இங்க ஒரு தீ வெக்கனையா உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஓயாம அவகிட்ட வேலை சொல்லலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? புருஷனும் பொண்டாட்டியமா சேர்ந்துக்கிட்டு ஏம்ல குழம்பு ஒண்ணு கூட்ட செய்யலாம், அப்படி இல்லைன்னா அந்த மீனையாச்சும் கழுவி செய்யலாம். வயசான காலத்துல நானும் எவ்வளவு வேலை தான் செய்ய கொள்ளும் சொல்லி. எம்மா சின்னவண்ண கூப்பிட்டு செல்ல வேண்டியதானே செய்ய சொல்லி. ஆமா, நான் சொன்னோடனே எத்தேன்னு பறந்து வந்துட்டு தான் மறு வேலை பாப்பா. ஆமா, காத்து கத்து அப்பத்துல இருந்து கத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு குரல் கொடுத்த பாட்டு இல்ல. குழம்பையும் கூட்டி வச்சாச்சு, பாதி மீன் கழுவிட்ட பாத்துக்கோ. ஆமா, செல்லெல்லாம் எடுத்துட்டு இன்னும் பாதி மீன் அந்த செதிலெல்லாம் எடுக்காம செல்லோட கிடக்கு. அதுவும் பொண்டாட்டியே செல்லெல்லாம் எடுத்துட்டு அந்த மீனை தூக்கி இந்த மீன் குழம்புல போட சொல்லி. என்ன எனக்கு ஒரு மாதிரி படபடான்னு வருது. என்ன புரிஞ்சுதா? தெளிவா சொல்லி தோலை இல்லையாச்சும் எதையாச்சும் பண்ணி வச்சிருவா. ஏம்மா அவ அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லம்மா, சரியா செய்வாமா, சொல்லி கொடுத்த செய்வா. ஆமால ஆமா, நீ அவளுக்கு இப்படியே வாய்க்கு வக்கனையா நல்ல வக்காலத்து வாங்கிட்டு கடை. உன் தலையிலும் என் தலையிலும் சேர்த்து மிளகா அரைச்சிட்டு போவா. யாமா இப்படி பேசுறா? பின்ன என்னல, கல்யாணம் ஆகி 4-5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு குழம்பு கூட தெரியல அப்படிங்களா? மீன் கலவை சொன்னா அதுவும் தெரியலங்க. அப்ப என்னதான் தெரியும் பொண்டாட்டிக்கு சொல்லு. ஏமா அவளை நான் செய்ய சொல்றேம்மா, நீ போ, நீ போயிட்டு ரெஸ்ட் எடுப்போ. நீ என் கண் முன்னாடியே கூப்பிட்டு செய்ய சொல்லு சொல்லு. சின்ன பொண்ணே இங்க வா கொஞ்சம் அடுக்காலில. நீ கூப்பிட்ட குரலுக்கு வந்து நின்னுட்டு தான் மறு வேலை பாப்பா. சின்ன பொண்ணே எங்கதான் வாய இருங்க. வாம்மா. என்னங்க என்னாச்சு? ஏதாச்சும் வேணுமா? அத்தை கிட்ட கேட்க வேண்டியதானங்க? ஆமா, அத்தை கிட்ட கேட்பாங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்ற நீ? என்னங்க பண்ண நானு? நான் என் போக்குல உறங்கிட்டு தானே கிடந்தேன். ஆமா உறங்கு. மீன் எடுத்துட்டு வந்து உன் கையில தானே கொடுத்தேன், கிளீன் பண்ணி குழம்பு ஏத்துன்னு சொல்லிட்டு. ஏங்க நீங்க தானங்க சொன்னீங்க நீ வைக்கிற குழம்பு ஒரு நாளும் வாயில வைக்க முடியலன்னு சொல்லிட்டு, இதை எங்க அம்மா செஞ்சா நல்லா ருசியா இருக்கும்னு சொல்லிட்டு, அதனாலதான் அத்தையை ஏத்த சொல்லிட்டு போனேன். கொஞ்ச நேரம் உட்காந்து துணியை மடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியே கண்ணு சொக்கிக்கிட்டு வந்துதான் படுத்துட்டேன். இது ஒரு குத்தமா? சரி சின்ன பொண்ணே, அப்ப மீன் குழம்பு தானே வைக்க முடியல, மீனாச்சும் கழுவி கொடுத்துருக்கலாம்ல, அவங்க அதையாச்சும் பாத்துருப்பாங்களா? சரிங்க இப்ப செய்யறேன், தள்ளி வாங்க. இங்க பாருங்க, எல்லாம் சொன்னாதான் செய்ய முடியும், சொல்லாம மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டா எப்படி செய்ய முடியும்? ஆமா, உனக்கு ஆரத்தி தட்டி எல்லாத்தையும் வச்சு ஆரத்தி எடுத்து கூப்பிடுறேன் மீன் கழுவுறதுக்கு. என்ன மீன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, நான் கிளீன் பண்றத நீங்க குழம்பு வைங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நல்ல ஆக்கத்துல போய் படுத்துக்கிட்டு பேசுற பேச்ச பாரு. சரி கோவப்படாதம்மா, அவதை செய்யறேன்னு சொல்லிட்டாளா, நான் சொல்றேன். சரி என்ன செய்யணும் சொல்லுங்க. சின்னமணி, அம்மா மீன் குழம்பு ஏத்திட்டாங்க சரியா? நீ பாதி மீன் கழுவி வச்சிருக்காங்க அவங்க, மித்த மீனெல்லாம் எடுத்து செல்ல எடுத்து குழம்புல போடு போ. எங்க செல்லையே எடுத்து குழம்புல போடணும்? அப்போ வெறும் குழம்பா திம்பாங்க, செல்ல எடுத்துட்டு மீனை போடாம? எங்க செல்ல மட்டும் எப்படிங்க திங்க முடியும்? என்ன வளவிட்டு இருக்க சின்ன பொண்ணே? ஆமாங்க, நீங்க தானே சொன்னீங்க செல்லு எடுத்துட்டு போடுன்னு சொல்லி. அப்ப செல்லு யாரு செல்லு, எத்தனை செல்லு போடணும்? சும்மா தாய் மீனை கழுவிட்டு அதுல இருக்க செதுல எடுத்துட்டு போடுமா, போமா. ஏன் தான் இப்படி வரைய வாக்கத்துக்கு? அப்படி தெளிவா சொல்லி பழகுங்க, எதுவா இருந்தாலும். நீங்களும் அரையும் குறையுமா சொல்லிட்டு நான் கணக்கு பண்ணி உங்க போனையும் என் போனையும் அத்தை செல்லையும் எடுத்து மூணுத்தையும் குழம்புல போட்டு கலக்கிருந்த என்னங்க அவருது? அட கடவுளே, சை, இவளெல்லாம் கூப்பிட்டு வச்சு குழம்பு ஏத்த சொன்னதுக்கு நானும் எங்கனே போய் முட்டிக்கிட்டு சாவலாம் போல. என்ன வீடோ என்ன கன்றாவிய. எங்க உங்க அம்மா போயிட்டாங்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? கொஞ்சமாச்சும் சொல்லுறத விவரமா கேட்டு பண்ணி சின்ன பொண்ணு, அவங்களை எதுக்கு கோவப்படுத்திக்கிட்டே இருக்கா நீ? ஏங்க இங்க பாருங்க, குழம்பு ஏத்த சொல்லியிருக்கு. மீன் நானே கழுவிருக்கேன், நீ கழுவ மாட்டேன்னு சொன்னாங்க. நீங்க வந்த உடனே இந்த மாதிரி சொல்லி தராங்க. நான் உட்காந்துக்கிட்டு இருந்து கேட்கதான் செஞ்சேன், தூங்கலாம் செய்யல. ஆமா, அப்பதாங்க லேசா கண்ணு முடுனேன். அதுக்குள்ள எப்படி சொல்லி கொடுக்காங்க பாருங்க. நீங்க வந்த உடனே வீட்டு வேலை தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானும். சரி சின்ன பொண்ணு, அவங்கதான் அப்படின்னு தெரியுதுல்ல, அவங்க கூட மாட நின்னு
நின்னு ஒத்தாசை பண்ணலாம்ல. ஏங்க இங்க பாருங்க, உங்க அம்மா கூட மாட நின்னு ஒத்தாசை பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். அப்படி வந்து நின்னு எதையாச்சும் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நீ பண்ணதுனாலதான் அந்த குழம்பே நல்லாம இல்லாம போயிட்டுருவாங்க. அதனாலதான் சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு, நீங்களே செய்யுங்கன்னு அவங்க கையில கொடுத்துட்டு போயிருக்கு. போன வாரம் மீன் வாங்கிட்டு வந்தீங்களா, அப்ப நான் தான் கழுவ செஞ்சேன். கொஞ்சம் அப்படி இப்படி கழுவிட்டேந்தாங்க, இல்லைன்னு சொல்லலை நான் ஒன்றும். அப்பா என்ன சொல்லலாம், இந்த மாதிரி இருக்கு நீ நல்லா கழுவு சின்ன பொண்ணுன்னு சொன்னா நான் அடுத்த வாட்டி சரி பண்ணிக்க போறேன். அதை விட்டுட்டு பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு எல்லார்கிட்டயும் சொல்றாங்க எங்களுக்கு எப்படி இருக்கும். அதனால தாங்க நான் எதையுமே செய்யறது இல்லை. அவங்க செய்யற வேலையில நான் எந்த வேலையுமே அவங்களுக்கு கூட ஒத்தாசையா போய் நிக்கிறதே இல்லை. நீங்க குறை சொல்லிக்கிட்டே இருந்தா எப்படிங்க செய்ய முடியும்? ஒருத்தவங்க மனுஷங்க வந்து ஹெல்ப் பண்றேன்னு வந்து நின்னாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்றது வேண்டான்னா வேண்டான்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு செய்யவும் சொல்லிட்டு அதை குறையும் சொன்னா எப்படிங்க செய்ய முடியும்? நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்பனா. ஆமா ஆமா, இதெல்லாம் நல்ல வாய்க்கு வக்கனையா பேசு. போய் அந்த மீனை கழுவி இந்த குழம்புல போடு திம்மோம். மணி என்னாச்சு? சரி, ஒரு 5 நிமிஷம் இருங்க, கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். 5 நிமிஷத்துல கழுவிடுவியோ? ஏங்க நேரம் ஆகதான் செய்யும். ஒரு வாய் வார்த்தைக்காண்டி 5 நிமிஷம் சொன்னீங்க, இருங்க. அப்ப நான் ஒரு 2 மணி நேரம் இருக்கீங்களா? ஏன் சின்ன பொண்ணு இப்படிலாம் பண்றா? சரி கோவப்படாதீங்க. ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷத்துல கடகடன்னு கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பிடுவோம் என்ன? சரி போய் கழுவு. எங்க அம்மா கூட சண்டை போடாது. ஆமா, உங்க அம்மா கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு தான் ஆசை, அதனால நான் சண்டை போடுறேன். அப்பா தூர அப்படி நல்லா வந்து சொல்றீங்களே. சரி கோவப்படாது. போங்க இப்படி.